ஹலோ இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எத்தனை முறை பார்த்தாலும் சலிப்பு தட்டாத ஒரு படத்தை இப்போ டாப் 1 படத்தை பற்றி தான் பார்க்குறோம். இந்த லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு ப்ளேஸில் இருக்கிறது எந்த படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெறி படம் தான். அதாவது ஆக்டர் விஜய் அட்லி டைரக்ட் பண்ண தெறி படம் தான். இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா, செம்மையான ஒரு மூவி. ஒரு நல்ல எல்லாருக்கும் புரிகிற மாதிரி ஒரு நல்ல சாஃப்டான ஒரு இதில் பார்த்தா பளிச்சுன்னு இந்த கதை இதுதான் அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு நல்ல மூவி இது. நல்ல என்டர்டெய்னிங்கான நல்ல ஃபைட்டு, ஆக்ஷன், காமெடி எல்லாமே இருக்கிற ஒரு நல்ல மூவி. த்ரில்லு, பயங்கரமான விஷயங்கள், பயங்கரமான வில்லத்தனங்கள் எல்லாமே இருக்கிற ஒரு சூப்பரான ஒரு மூவி தான் இந்த மூவி. இந்த மூவியில் ஒரு அப்பா பொண்ணோட பாசத்தை பற்றி அழகாக சொல்லியிருப்பாங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். ஒரு காதல் எல்லாமே இருக்கிற ஒரு நல்ல மூவி. இந்த மூவியில் பார்த்திங்கன்னா, இந்த வெஜிடேரியனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த என்ன சொல்கிறது, ஜோசப் விஜய் பார்த்திங்கன்னா தண்ணி குடிப்பார். கொஞ்சம் அந்த வெஜிடேரியனாக இருக்கிறது, அந்த என்ன சொல்கிறது, இந்த பன்னு, இந்த சாப்பாடு, இந்த வெஜிடேரியன்னா தாவரங்களை சாப்பிட்றது, இந்த மாதிரியான விஷயங்களை மட்டும் சாப்பிட்றவராக இருப்பார். இந்த உயிர்களெல்லாம் அடித்து கொண்டு சாப்பிடாதவராக இருப்பார். ஒரு நல்ல வெஜிடேரியனாக இருப்பார். அப்படியே அழகாக அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் வச்சு ரொம்ப அற்புதமாக, ரொம்ப நல்லா, ரொம்ப கமர்ஷியலாக பார்க்குற ஒவ்வொரு சீனும் அவ்வளோ வியப்பாக இருக்கிற மாதிரி அழகாக எடிட் பண்ணி சூப்பரான ஒரு மியூசிக் ஒன்று ஓடி இருக்கும். தெறி மியூசிக் ஒன்று ஓடும். அது செம்மையாக இருக்கும். எத்தனை முறை பார்த்தாலும் இந்த படத்தை சலிப்பு தட்டாத பார்க்கலாம். ஒரு பயங்கரமான ஹீரோ பண்ணியிருப்பார். சூப்பராக இருக்கும். அவரே சூப்பராக காமெடி பண்ணியிருப்பார். செம்மையான ஒரு படம். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். யாராவது பார்க்கலன்னா பார்க்கலாம். பாய். ஆக்சுவலாக படமே பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நிறைய பொருள் செலவாகுது, நிறைய மனுஷங்க, நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது படத்தில். என்ன சொல்கிறது, நிறைய பொருள் செலவெல்லாம் ஆகுது. அவங்க ஆக்டிங் பண்ணுற விதம், நிறைய வன்முறையெல்லாம் அவங்க பண்ண வேண்டியது இருக்குது. நிறைய ஆபாசமான விஷயங்கள்லாம் நடிக்க வேண்டியது, அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அவங்க தான் அவங்க முகத்தை காட்டினதுனால அவங்க தான் தொடர்ந்து நடித்தாங்கன்னா அவங்க லீவ் பண்ண முடியாது. வெளியே போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் என்ன சொல்கிறது, படமே பார்க்காதீங்க. அதான் சொல்ல வந்தேன். இந்த படம் நாடகம்லாம் பார்க்காதீங்க. அதேமாரி ஏதாவது ஒரு படம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா தெறி படம் பாருங்கள். பாய்.